ஹலோ நண்பா, வெல்கம் பேக். நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓஎஸ்ங்கிற மாடியூல் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே ஓஎஸ் மாடியூல் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க யூஸ் பண்ணிங்கன்னா ஓஎஸ்ஸை இம்போர்ட் பண்ணிவிடும். இம்போர்ட் ஓஎஸ் ஸ்மால் லெட்டரில் தான் கொடுக்கணும். ஓஎஸ் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட். இப்போ நம்ம எந்த டைரக்டரியில் ஒர்க் ஆகிறோம்னு கண்டுபிடிக்க ஓஎஸ் டாட் கெட் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இப்போ அதை ரன் பண்ணோம்னா இப்போ எந்த டைரக்டரியில் ஒர்க் ஆகுதோம்னா அவுட்புட்டில் வரும். இதே நம்ம சிஸ்டத்தில் லைக் பண்ணால் சி இல்லை டி ட்ரைவ்னு வரும். மொபைல்னால் கியூ பைத்தான் ஸ்டோரேஜ் இமுலேட்டடுக்குள்ளே நம்ம இருக்கோம். கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ ஒரு ஃபோல்டர் எப்படி ஓஎஸ் மாடலில் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு ஓஎஸ் டாட் மேக் டர். உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டரோட நேம் கொடுத்துக்கணும். நான் இப்போ ஒரு ராஜான்னு ஃபோல்டருக்கு ஒரு க்ரியேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் folder is created successfully ன்னு அவுட்புட்டில் வந்துடும். அதுக்கு முன்னே நம்ம ராஜாங்கிற எதுவும் ஃபோல்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ராஜாங்கிற எந்த ஒரு ஃபோல்டருமே இல்லை, எல்லாம் பைத்தான் டெக்ஸ்ட் ஃபைலாக தான் இருக்குது. இப்போது இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் இஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு அப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம்னா இந்த ராஜான்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிட்டு அதுக்குள்ளே ஒரு எம்டி தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த ராஜா ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோன்னா சிம்பிள் தான். /பேக்/ கொடுத்து பைத்தான்னு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இப்போ இதை ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணோம்னா அவுட்புட்டில் ஃபோல்டர் இஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு இப்போ நம்ம ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போய் ராஜாக்குள்ளே பார்த்தீங்கன்னா பைத்தான் ஒரு எம்டி ஃபோல்டர் க்ரியேட் ஆகிட்டு இதான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது எப்படி. இப்போ இந்த ஃபோல்டரை எப்படி நம்ம டெலிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இதிலே மேக் டைரக்டரிக்கு பதில் ஆர்எம் கொடுத்தா போதும், ரிமூவ் டைரக்டரின்னு அர்த்தம். இப்போ ரன் பண்ணோம்னா பைத்தானுங்கிற ஃபோல்டர் மட்டும்தான் டெலிட் ஆகும், ராஜா டெலிட் ஆகாது. ஏன்னா நம்ம அப்போ தான் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் டெலிட்டட்னு கொடுக்கணும், கிரியேட்டட்னு போட்டிருக்கிறதுக்கு பதில் டெலிட்டட் இருக்கட்டும். இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜாக்குள்ளே பைத்தானுங்கிற ஃபோல்டர் வந்து டெலிட் ஆகிட்டு கமாண்ட் லைனாக மாற்றிடுவோம், தான் பெட்டர். இப்போ ராஜாங்கிற ஃபோல்டரை டெலிட் பண்ணணும்னா சிம்பிளாக இதை டெலிட் பண்ணிட்டு ராஜான்னு கொடுத்தா போதும். இப்போ ரன் பண்ணுவோம் நண்பா. இப்போ பார்த்தோம்னா அவுட்புட்டில் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி மட்டும் வருது. இப்போ நம்ம ஃபைலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஃபைல் எக்ஸ்ப்ளோர். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜாங்க ஒரு ஃபோல்டரே இல்லை, டெலிட் ஆகிட்டு. இப்போ என்ன செய்ய போனால் ஒரு ஃபைல் டைரக்டரி இருக்க ரீநேம் எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ராஜாங்கிற டைரக்டரியை மேக் பண்ணிக்கிடும், மேக் டர். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிளாக ஓஎஸ் டாட் ரீநேம்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு பழைய நேமை கொடுக்கணும். பழைய நேம் என்னென்னா நம்மளுக்கு ராஜா. அதுக்கு பதில் நம்மளுக்கு என்ன நேம் வேணும்னா பைத்தானுங்கன்னு வேணும் வச்சுக்கோங்க, பைத்தான். இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஃபைலோட நேம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். இப்போ ரன் பண்ணுவோம்பா. ஒரு டைரக்டரி மேக் பண்ணி அதை இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாகிட்டு இப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம்னா பைத்தானுங்கிற ஒரு ஃபோல்டர் உருவாகிட்டு இதான் ஒரு ஃபோல்டர் எப்படி ரீநேம் பண்ணுறது. இப்போ என் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்க என்ன ஃபைலில் இருக்குதுன்னு பிரிண்ட் பண்ண வைக்க பிரிண்ட் ஓஎஸ் டாட் லிஸ்ட் டர். இப்போ என்னென்னா ஓஎஸ் கொடுக்கணும். இப்போ இதை ரன் பண்ணோம்னா இந்த கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும், எந்த டேரக்டரியில் உள்ள டேரக்டரிலாம் பிரிண்ட் பண்ணணும்.
என்னோடய ஓஎஸ் டாட் கெட் கரண்ட் ஒர்க்கிங் டேரக்டரியில் உள்ள ஃபைலை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணால் போதும். அதான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணேன். இப்போ இதை ரன் பண்ணோம்னா ஐயோ சரி இன்னொரு ஆட்டை டைப் பண்ணுவோம். சேவ் பண்ணாமல் ரன் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டேன் நண்பா. இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா என் கரண்ட் ஒர்க்கிங் டேரக்டரியில் இருக்க எல்லா டேரக்டரியும் நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். ஓ இன்வேலிட் சின்டெக்ஸ் சாரி இஸ்ன்னு ஆயிட்டு ஓஎஸ் கொடுத்துருவோம். ஓ இப்போ ரன் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக வேலை செய்யும் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க அவ்வளோ ஃபோல்டரும் கேட்ச், லிப்பு, ப்ராஜெக்ட்டு, டுட்டோரியல்ஸ், டெக்கு, ராக் பேப்பர்ஸ் நம்ம யாருக்குமே ஃபைல் ஹேண்டிங்கில் க்ரியேட் பண்ண test.txt, OTXTP, HTML, காப்பி டெக்ஸ்ட்டு என்னெல்லாம் இருக்கோ அவ்வளோத்தையும் பிரிண்ட் ஆகிட்டு அவ்வளோதான் நண்பா. ஐயோ இதான் ஓஎஸ் மாடியூல். அதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ட்விட்டரில் சந்திப்போம் நண்பா.